ஹாய் மக்களே! ஜீ தமிழ்ல சரிகமபா லிட்டில் சாம்ப் சூப்பரா போயிட்டுருக்கு. அதாவது போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டா யார் உள்ள போனாங்கன்னா, விஷ்ணுவர்தன். அப்பயே நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல இல்ல விஷ்ணுவர்தன விட நெறைய பேர் பாட்டு பாடுனாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது? ஒரு எதிரும் புதிருமா தான் மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஃபைனலிஸ்ட்டா யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, யார் செலக்ட் ஆனாங்க தெரியுமா? அக்ஷித் நிருபம் தான் செலக்ட் ஆனாங்க. அதாவது அவங்க ஃபைனலா வந்து என்ன சாங் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சிவசம்போ சாங் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை. அந்த மூவில ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. அந்த சாங்க தான் சூஸ் பண்ணி பாடுனாங்க. அது எப்படின்னா, ரொம்ப ஏத்த இறக்கம் ஒரு ஃபோக் சாங், ஒரு குத்து சாங் மாரியே இருக்கும். ஆனா வந்து மத்தவங்கலாம் பாடுனது வந்து மெலடி சாங். ஏன்னா வந்து நெஞ்சம் மறப்பதில்லை சுற்றுல தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டா சூஸ் பண்ணாங்க. நெஞ்சம் மறப்பதில்லை சுற்றுனாலே ஓல்டு சாங்ஸ் தான் பாடணும். ஓல்டு சாங்ஸ் வந்து பெரும்பாலுமே மெலடி சாங்ஸ் தானே இருக்கும். அதனால நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து மெலடி சாங் தான் பாடுனாங்க. பட் அக்ஷித் நிருபம் அவங்க வந்து இந்த சிவசம்போ சாங்க செம்மையா பாடுனாங்க. ஏத்தி இறக்கத்தோட. என்னதான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னாலுமே, கமெண்ட்ஸ்லயும் சரி, எல்லாருமே சரி, இவங்க மட்டும் ஃபோக் சாங்க பாட வச்சுட்டு இப்படி செலக்ட் பண்றது ரைட்டா, தப்பான்னு சொல்லி நெறைய கமெண்ட்ஸ்ல போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? அக்ஷித் நிருபம் வந்து கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல வேற யாராவது ஃபைனலிஸ்ட்டா வருவாங்கன்னு நீங்க நெனைச்சீங்களா? அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 3 ஃபைனலிஸ்ட்னாச்சும் யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.